எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கேலே ஹாமில்டன் தியரம். இது வந்து மேட்ரிக்ஸ்ல உள்ள ஒரு தியரம், முக்கியமான தியரம். இந்த தியரம் வந்து 1858ல ஆர்தர் கேலே அப்படிங்கிறவரும் வில்லியம் ஹாமில்டன் அப்படிங்கிறவரும் கண்டுபிடிச்சதாலும் ரெண்டு பேரும் பேரை சேர்த்து கேலே ஹாமில்டன் தியரம் அப்படின்னு இந்த தியரத்துக்கு பேர் வந்திருக்கு. இந்த தியரம் படி இதோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, every square matrix will satisfy its own characteristic equation. Every square matrix will satisfy its own characteristic equation. அதான் கேலே ஹாமில்டன் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ நம்ம கிட்ட ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ இருக்குது அப்படின்னா, விச் இஸ் லைக் n cross n மேட்ரிக்ஸ். அப்போ அதோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, டிட்டர்மினன்ட் ஆஃப் லாம்டா in மைனஸ் a ஈக்குவல் டு 0. இதான் இதோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனா இருக்கும். ஸோ லாம்டா will be a scalar, in is the identity matrix, lambda வந்து scalar, இதுல a தான் நம்மளோட மேட்ரிக்ஸ். ஸோ இதுதான் இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை எல்லா ஸ்கொயர் மேட்ரிக்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதாவது இந்த சைடு இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் will be equal to 0 கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதான் கேலே ஹாமில்டன் தியரம். ஸோ இந்த தியரத்தோட யூசஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இப்போ ஏ இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ ஃபார் நான் சிங்குலர் அப்படின்னா determinant of A will not be equal to 0. இப்போ for matrix A which is non-singular and square, அதுக்கு A inverse கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம இந்த கேலே ஹாமில்டன் தியரம் யூஸ் பண்ணலாம். வேற high powers means like A power 50, 60 அந்த மாதிரி high powers of the matrix கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம இந்த மாதிரி கேலே ஹாமில்டன் தியரம் யூஸ் பண்ணலாம். ஸோ கேலே ஹாமில்டன் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் will satisfy its own characteristic equation. அதுதான் இப்போ கேலே ஹாமில்டன் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். நம்ம இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, prove கேலே ஹாமில்டன் தியரம் for the matrix A equal to 1 minus 2 2 1. ஸோ இதான் நமக்கு கொடுக்கப்பட்ட மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கேலே ஹாமில்டன் தியரமை ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் என்ன எழுதணும் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் இந்த மேட்ரிக்ஸோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் of this matrix A will be equal to mod determinant of A minus lambda I. So இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது இது வந்து 2 cross 2 மேட்ரிக்ஸ் அதுதானே, 2 rows 2 columns இருக்கு. அதனால இதுக்கு ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, lambda square minus s1 lambda plus s2 equal to 0. ஸோ இதுல வந்து s1ங்கிறது sum of the diagonal elements. இதுல வந்து 1 plus 1 which will be equal to 2. இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இதுதான் diagonal elements. 1 இங்க 1 இருக்கு. இது ரெண்டோட சம் தான் s1ல இருக்கும்.
S2 என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா determinant of the matrix. இங்க வந்து என்ன 1 into 1 1 அடுத்தது இந்த சைடு -2 இருக்கு 2 நம்ம இப்போ 1 மைனஸ் -2 வந்து -4 கொடுப்போம் will be equal to 1 minus of -4 is plus, so plus 4 1 plus 4 is 5. அப்போ இந்த characteristic equation எப்படி இருக்கும் அப்படின்னா lambda square minus 2 lambda plus 5 equal to 0. இதுதான் இந்த மேட்ரிக்ஸோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை நம்ம லாம்டாக்கு பதிலாக ஏ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் வந்து சால்வ் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த கேலே ஹாமில்டன் தியரம். ஸோ நம்ம அது ட்ரை பண்ணலாம். நம்ம அந்த ஈக்குவேஷன் எழுதலாம். lambda square minus 2 lambda plus 5 equal to 0. இதுதான் நம்மளோட characteristic equation. நம்ம கொடுத்த A என்ன அப்படின்னா 1 minus 2 2 1. So இந்த equationல substitute பண்ணா A square minus 2A plus 5I. ஏன் நம்ம I இங்க கொண்டு வரோம் அப்படின்னா இங்க 5 into 1 தான் இருக்கு. 1க்கு பதிலா டிட்டர்மினன்ட்ல நம்ம எழுதுறப்போ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் சொல்லணும். அதனாலதான் இங்க I எழுதுறோம். அப்போ A ஸ்கொயர் என்ன அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ 2 தடவை நம்ம எழுதணும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 தடவை எழுதுறோம். 1 minus 2 2 1. So எப்படி மல்டிப்ளிகேஷன் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனா இந்த ரோவும் இந்த காலமும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணி அந்த டேர்ம்ஸ் ஆட் பண்ணா நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் கிடைக்கும். ஸோ லைக் ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் ஃபர்ஸ்ட் காலத்துல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 into 1 1. அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற செகண்ட் டேர்மும் செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கிற செகண்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் காலம் அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணும். ஸோ -2 into 2. ஸோ அது வந்து -4. அடுத்த டேர்ம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோவும் செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1 into -2 வந்து -2. அடுத்தது -2 into 1 -2. அடுத்தது 2. அடுத்த ரோ செகண்ட் ரோவோட ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கக்கூடிய எலிமெண்டோட வேல்யூ என்ன அப்படின்னா செகண்ட் ரோவும் இந்த ஃபர்ஸ்ட் காலமையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ இட் வில் பி லைக் 2 plus 1 into 2 2. அடுத்த டேர்ம் வந்து இந்த ரோவும் இந்த லாஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 into -2 -4. 1 into 1 1. அப்போ +1. ஸோ அந்த மேட்ரிக்ஸோட வேல்யூ வந்து 1 minus 4 minus 3. -2 minus 2 4 -4. 2 plus 2 4. -3 plus 1 -3. இதான் A ஸ்கொயர். அடுத்தது வந்து அடுத்த டேர்ம் என்ன 2A. 2Aக்கு வந்து 2 into நம்ம கொடுத்திருக்க மேட்ரிக்ஸ் 1 minus 2 2 1. It will be 2 into 1 2. 2 into -4 -4. Sorry, 2 into -2 -4. 2 into 2 4. 2 into 1 1. அடுத்த டேர்ம் என்னன்னா 5i. 5i வந்து 5 into the identity matrix which is 1 0 0 1. Diagonal elements மட்டும் 1 இருக்கும், மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாம் 0 இருக்கும். அதான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்.
ஸோ இது வந்து 5005 அப்படிங்கிறது. ஸோ இந்த ஈக்குவேஷனை இப்போ நம்ம எழுதணும் அப்படின்னா அது எப்படி எழுதலாம்னா நமக்கு a ஸ்கொயரோட வேல்யூ தெரியும். a ஸ்கொயரோட வேல்யூ -3 -4 4 -3 minus 2a ஓட வேல்யூ இங்க இருக்கு 2 -4 4 1 plus 5i ஓட வேல்யூ இங்க இருக்கு 5 0 0 5. இதோட வேல்யூ என்ன வரணும் அப்படின்னா 0 0 0 0 வரணும். சரிங்களா? இப்போ நம்ம பார்த்தோம்னா இதை எப்படி எழுதலாம்? ஆட் பண்ணுவோம் அப்படிதானே. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்மும் செகண்ட் மேட்ரிக்ஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்மும் தேர்ட் மேட்ரிக்ஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம். இப்போ இதை ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? -3 -2 என்னது? -5 -5 plus 5 0. அடுத்தது என்னது? -4 minus of -4 அப்போ -4 plus 4 0 plus 0 அப்போ இது 0. அடுத்தது என்னது? 4 minus 4 4 minus 4 0 0 plus 0 0 -4 minus 1 sorry -3 minus 1 4. இங்க 1 வராது இல்லை 2 தான் வரும். அப்போ -3 -2 வந்து 5 5 plus 5 -5 sorry -3 -2 -5 வரும் plus 5 அப்போ ரெண்டு சேர்த்தா equal to 0. அப்போ இந்த டேர்மும் v equal to 0. ஸோ இந்த equationல நம்ம வந்து a substitute பண்ணோம்னா ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிறது 0 கிடைக்கும். Hence we have proved the Cayley-Hamilton theorem. LHS equal to RHS. இப்போ நமக்கு வந்து இது 2x2 மேட்ரிக்ஸ். சப்போஸ் நம்ம கிட்ட ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் A equal to 2 minus 1 2 minus 1 2 minus 1 1 minus 1 2 இப்படி இருக்குது அப்படின்னா இதோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா lambda square lambda cube ஏன்னா 3x3 மேட்ரிக்ஸ் lambda cube minus c1 lambda square plus c2 lambda minus c3 equal to 0. So இதுல c1 அப்படின்னா sum of main diagonal elements. இதுல c2 என்ன அப்படின்னா sum of minus of diagonal elements. c3 என்ன அப்படின்னா determinant of A. Determinant A. அது என்ன minor sum of minus of diagonal elements அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ diagonal elements வந்து இது இந்த எலிமெண்ட் இது 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 இதுதான் diagonal elements அப்படிதானே.
இப்போ இந்த 2 ஓட மைனர் என்ன அப்படின்னா this modulus of மற்ற எலிமெண்ட், அதாவது இந்த ரோ இந்த காலம் இந்த ரோவை விட்டுறணும். 2 இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் விட்டுட்டு மற்ற எலிமெண்ட்ஸ் வந்து டிட்டர்மினன்ட் எடுக்கும். அதுதான் அதோட மைனர். ஸோ 2 minus 1 minus 1 2. இதுதான் இதோட மைனர். மைனரோ A1. இப்போ அடுத்த diagonal எலிமெண்ட் என்னது? இது. அப்போ இதோட மைனர் என்னன்னா இந்த காலத்தையும் இந்த ரோவையும் விட்டுட்டு மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண டிட்டர்மினன்ட் எடுக்கணும். அப்போ மைனர் ஆஃப் A22 என்ன அப்படின்னா இந்த காலம் இந்த ரோ இருக்கணும். மற்றதெல்லாம் என்னது? 2 2 1. அப்போ அதே மாதிரி A33 இந்த எலிமெண்டோட டயகனல் என்ன அப்படின்னா A33 என்ன அப்படின்னா 2 minus 1 minus 1 2. அதாவது இந்த ரோயும் இந்த காலத்தையும் விட்டுட்டு மற்ற எல்லா எலிமெண்ட்ஸையும் ஒண்ணா இருக்கு. அப்போ இந்த மைனஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சு இதோட வேல்யூஸ சம் பண்ணா கிடைக்கிறது தான் C2. C1 நமக்கு தெரியும், சிம்பிள். நம்ம இந்த டயகனல் எலிமெண்ட் மெயின் டயகனல் இதுதான். இந்த டயகனல் எலிமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் C1. C2க்கு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம், சம் ஆஃப் மைனஸ் ஆஃப் த டயகனல் எலிமெண்ட். C3க்கு உங்களுக்கு தெரியும் எப்படி டிட்டர்மினன்ட் எடுக்கணும்னு. டிட்டர்மினன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ், அதுதான் C2. இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம வந்து இந்த வேல்யூஸ இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த ஈக்குவேஷன்ல லாம்டாக்கு பதிலா நம்ம மேட்ரிக்ஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஈக்குவல் டு 0 கொண்டு வரணும்னா we can prove the Cayley-Hamilton theorem. ஓகே, இப்போ இதை எப்படி நம்ம வந்து இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த ஈக்குவேஷனை பார்த்துக்கிட்டீங்கன்னாலே நமக்கு வந்து என்ன ஈக்குவேஷன் இருந்துச்சு? ஓகே, ஜெனரல் ஈக்குவேஷன் எடுத்துருக்கோம். lambda cube minus c1 lambda square plus c2 lambda minus c3 equal to 0 இருக்கு. இந்த ஈக்குவேஷன்ல நம்ம இப்போ a சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா a cube minus c1a square plus c2a plus minus c3i equal to 0 அப்படின்னா இதுதானே சப்ஸ்டிட்யூட் பண்றது. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல நமக்கு இப்போ a இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஃபுல்லா மல்டிப்ளை பை a இன்வெர்ஸ். அப்போ என்ன ஆகும் இந்த ஈக்குவேஷன்? a ஸ்கொயர் மைனஸ் c1a plus c2 minus c3a equal to 0. இப்போ நமக்கு a இன்வெர்ஸ் இருக்குதுங்களா? இந்த டேர்ம் அப்படியே அந்த சைடு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி வரும்? a ஸ்கொயர் மைனஸ் c1a plus c2 equal to c3 a இன்வெர்ஸ். இந்த ஈக்குவேஷன்ல நம்ம a இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கலாமா? அப்போ a இன்வெர்ஸோட வேல்யூ என்னது? a inverse equal to 1 by c3 into a square minus c1a plus இதே மாதிரி தான் நம்ம இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து a cube கண்டுபிடிக்கலாம். என்ன டேர்ம் நமக்கு தேவையோ அதை வச்சுட்டு மற்ற டேர்ம்ஸ் எல்லாத்தையும் அடுத்த சைடு ஆஃப் ஈக்குவேஷன் கொண்டு போயிட்டு நம்ம வந்து வித்தியாசமா இந்த தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இதுதான் கேலே ஹாமில்டன் தியரம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.